ஸோ இன்றைக்கி டே 1 கிளாஸ் என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார் அப்படின்னா தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணம். ஸோ தமிழ் இலக்கணம் எங்கேருந்து சார் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். ஓகேங்களா? எதனால் அப்படின்னா தமிழ் இலக்கணம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் இன்னைக்கு ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூல், இதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர். தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் எது சார் அப்படின்னா தொல்காப்பியம். இதனுடைய ஆசிரியர் இது யார் எழுதினார் அப்படின்னா தொல்காப்பியர் எழுதியிருப்பார். ஓகேங்களா? இதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர். நோட் பண்ணிங்க, தொல்காப்பியரின் ஆசிரியர். தொல்காப்பியரின் ஆசிரியர் யார் சார் அப்படின்னா அகத்தியர். அகத்தியர் தான் ஃபஸ்ட்டு இலக்கண நூல் எழுதியிருப்பார். அதுதான் வந்து அகத்தியம் அப்படிம்பாங்க. அந்த நூல்கள்லாம் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு அகத்தியர் என்ன நூல் எழுதினார் அப்படின்னா அவர் தான் தமிழ் இலக்கண நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியம் சொல்லி எழுதியிருப்பார். நோட் பண்ணி வச்சிங்க. தமிழ் இலக்கணத்தோடைய மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அதனுடைய ஆசிரியர் அது எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியருடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர். அகத்தியருடைய தான் ஃபஸ்ட்டு இலக்கண நூல் எழுதியிருப்பார், அதுதான் அகத்தியம். அது இல்லை, அதனால தான் நம்ம இன்னைக்கு இப்போ தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து தொல்காப்பியர் என்ன சார் பண்ணார் அப்படின்னா, ஸோ தொல்காப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம் சொல்லி எழுதியிருப்பார் ஃபஸ்ட்டு. இது மூணுக்கு தான் தொல்காப்பியர் டிஃபைன் பண்ணியிருக்காரு. யாப்பும் அணியும் கொஞ்சமாக வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவருடைய எது சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா, நோட் பண்ணிங்க, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம். இதில் 9 இயல்கள் இருக்கும். இப்போ எப்படி நம்ம 6th புக்கு அப்படின்னா 9 இயல்கள் படிக்கிறோம், 7th புக்கில் 9 இயல் படிக்கிறோம். அந்த மாதிரி எழுத்தில், சொல்லுல, பொருளில் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 9 இயல் இடம்பெற்றிருக்கும். இலக்கணத்துக்கு இது எல்லாமே இலக்கணம் தான். ஸோ இலக்கணம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும். ஸ்கூல் புக்கு வேணால் மனப்பாடம் பண்ணிடுவாங்க அங்கங்கே, பட் எக்ஸாம் ஹாலில் வந்து எல்லாமே மறந்து போயிடும். இதுவா அதுவா, இதுவா அதுவா, எது கத்துச்சு, எது ஓடுச்சு, எது பறந்ததுன்னு தெரியாது. ஸோ தனித்தனியாக படிக்கும்போது தமிழ் ஈஸியாக இருக்கும். இலக்கணம்லாம் தெரியல அப்படின்னா கொஸ்டின்ஸில் எடுக்கவே முடியாது. 80 கொஸ்டின்ஸ்லாம் போடுறதுலாம் கஷ்டம். தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதே கடினம். இந்த தொல்காப்பியர் எழுதுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பவனந்தி முனிவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவர் கொஞ்சம் பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் எழுதியிருக்காரு. ஸோ இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பவனந்தி முனிவர் கொஞ்சம் ஈஸியாக எழுதியிருக்கிறாரு. நம்ம ஸ்கூல் புக்லேயுமே ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவானந்தி முனிவருடைய நன்னூல் இலக்கண நூல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவருக்கு அப்புறம் அவர் எழுதினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம், அதுக்கப்புறம் வீரசோழியம், தமிழின் முதல் 5 இலக்கண நூல். ஓகேங்களா? கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு. அவரு யாப்பும் அணியெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காரு. எழுதி போட்டு வெயிட் பண்ணுங்க. இந்த 9 இயலில் பற்றி ப்ரீஃபாக போக நான் டீச் பண்ணுறேன். எடுத்ததுமே
மொழி மரபு, இதில் பாருங்க நம்ம 11th புக்கில் படிக்கிற இதெல்லாம் இதில் உள்ள இருக்குது. எழுத்து அதிகாரத்திலே 11th புக்கில் மெய்மயக்கம் சொல்லி உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் நம்ம ஆல்ரெடி புக்கில் கொடுத்துருப்பேன். நான் 11th புக்கில் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர்கிட்ட கல்வி கற்று தொல்காப்பியர் வந்துட்டு எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம் சொல்லி தமிழுக்கு இலக்கணம் எழுதியிருப்பார். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 27 இயல். டோட்டலாக 27 இயல். எழுத்து சொல் பொருள். ஓகே, இவர் எழுதுனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் யார் சார் இலக்கண நூல் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இவர் எழுதுனதுக்கு பிறகு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இவர் பவானந்தி முனிவர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிளியராக புரியும். பவானந்தி முனிவர் ஏன்னா தொல்காப்பியர் ஓகே அவர் தான் கிளியராக தெரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சால் மட்டும்தான் அது சொல்ல முடியும். புரியல அப்படின்னா கடைசி வரைக்கும் அதான் இப்போ எப்படி சொல்கிறாங்க, மனப்பாடம் பண்ணு திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதுன்னு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது இலக்கணமே தெரியாது தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பவானந்தி முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்னூல் அப்படின்னு சொல்லி இலக்கணம் எழுதியிருக்காரு. இவர் பொருளுக்கு இலக்கணம், பொருளுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் அழகாக எழுதியிருப்பார். நன்னூல் அவர் எழுதுனது பவானந்தி முனிவர். ஸோ அதுவும் இலக்கண நூல் தான், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நன்னூலுமே பயங்கரமாக எழுதியிருக்கிறாங்க. இதுவே 1700 வருஷத்துக்கு இடைவெளியில தான் எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட. நன்னூல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் மொழி எழுதினதுக்கு அப்புறம் 1700 ஆண்டு அதில் இடைவெளிக்கு பின்னர் நிகழ்ந்த தமிழியல் பார்வையாது. அதான் பார்த்துங்க எவ்வளோ பெரிய விஷயம்னு. தொல்காப்பியருக்கு எழுதினதுக்கு அப்புறம் 1700 வருஷம் யாருக்குமே அதை பற்றி தான் தெரியல அப்படின்னா, அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. ஸோ தொல்காப்பியர் எழுதி 1700 வருஷத்துக்கு பிறகு தான் நன்னூல் வந்து பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் வந்து எழுதியிருக்கிறாரு. தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு நன்னூல் வந்து இயற்றப்பட்டது. ஸோ இவ்வளோ வருஷம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு பாருங்க. ஏன்னா அதில் அதான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரியாது, அதனால அவர் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி சொல்லியிருப்பாரு. சீயங்கங்கான் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதன் வந்து பவானந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து 2 அதிகாரங்களாக டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாயிரம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 55 நூற்பாக்கள் எழுத்து சொல்லு. பவானந்தி முனிவர் எதெல்லாம் எழுதினார் சார் அப்படின்னா நோட் பண்ணிங்க. ஒன்று பாயிரம்,
ரெண்டாவது எழுத்து சொல்லு. எழுத்து அதிகாரம். சொல்லு அதிகாரத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பவணந்தி முனிவர் டிஃபைன் பண்ணிக்கிறார். தொல்காப்பியத்தை அடிப்படையாக எழுதப்பட்ட வழிநூல் என்பது நன்னூல் அப்படின்னு அர்த்தம். ஓகே சார், இதெல்லாமே ஓகே சொல்லிட்டீங்க, எழுத்து சொல் பொருள். ஆனால் தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் சார். அப்படின்னா மீதி இருக்கிற யாப்பு அணி யார் சார் எழுதுனது அப்படின்னு எடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு இப்போ தான் பேசிக்ஸ் புரிஞ்சிருச்சு, யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, எவ்வளோ இயர்ஸ் டிஃபரன்ஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த 1700 வருஷம் என்ன பண்ணாங்கன்னு நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் முதல் 5 இலக்கண நூல். இதில் டிஎன்பிசி கொஸ்டின். நம்ம தமிழ் இலக்கணம் 5 இலக்கணம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இதே மாதிரி தமிழின் முதல் 5 இலக்கண நூல். தமிழின் முதல் 5 இலக்கண நூல். இது 11ஆம் நூற்றாண்டு சோழ நாட்டை ஆண்ட வீர சோழன் காலத்தில் இது. இந்த வீர சோழியம் இன்னும் புத்தமித்தர் எழுதியிருப்பாரு. இதில் எல்லாமே எழுதியிருக்காரு இவர். வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண கட்டளை கலித்துறை யாப்பு கொண்டு அதான் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணியிருப்பார். இது வந்து 5 இலக்கண நூல். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா யாப்பு அணிலாம் இந்த நூட்களில் வந்துட்டு அவர் எழுதியிருப்பார். யாப்பின் உறுப்புகள் நம்ம அணி படிக்கணும். உவமை அணி, உருவகணி, அதை பற்றிலாம் இவர் டிஃபைன் பண்ணியிருப்பார் சோழர் காலத்தில். அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 1000 வருஷம் ஆகுது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி. எஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்குக்கு போயிடலாம். இப்போ நம்ம 6th தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. ஸோ இது எப்படி சார் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த மாதிரி மொழியே தெரியாது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைகை தான் ஃபஸ்ட்டு இது பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு அப்படின்னா மொழி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அதை வச்சு தான் எழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக
மனிதர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எழுத்து. எழுத்துனா என்ன சார்? எழுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குன்னு இப்படி சிலபஸில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. பேச்சு வழக்கு இன்னைக்கு நம்ம பேசுகிறதுலாம் தமிழே. அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தூய தமிழ்லாம் கிடையாது. ஓகேங்களா? எழுதுறது அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. பேசுகிறத அப்படியே நம்ம வா என்ன பண்ண முடியாது அப்படின்னா எழுத முடியவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அதான் எழுத்து அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது சார் அப்படின்னா, ஒளி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் தான் எழுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழில் படி, காலை பொழுது, மாலை பொழுது அப்படி நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி அதான் அந்த சவுண்ட் அப்படி வந்துங்கிறது உங்களுக்கு கேட்குது. அதான் வரி வடிவாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எழுதப்பட போகிறீங்க. ஒளியோட வடிவத்தை வரி வடிவமாக எழுதப்படுவது தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து. நோட் பண்ணிங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சொன்னேன், அதை வந்து பார்த்தா வரி வடிவமாக எழுதப்படுவது தான் எழுத்து. எஸ், நெக்ஸ்ட்டு உயிரெழுத்து. உயிருக்கு முதன்மையானது என்னது நமக்கு தேவை அப்படின்னா, இது ஆக்சிஜன் இல்லைன்னா அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தில் இருக்க முடியாது. வேறு பிளானெட்டு தான் என்ன பண்ண முடியும், தேடி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காற்று அப்படிங்கிறது தான் உயிருக்கு முதன்மையானது என்னது, காற்று. உயிருக்கு முதன்மையானதே வந்து பார்த்தீங்கன்னா காற்று. ஸோ இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஆடி மாதம்லாம் பாருங்கள், ஆடி மாதம்லாம் எங்கேருந்து காற்று வருது, மரம் அசைகிறதுனால காற்று வருதுங்களா? ஸோ காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்ட்டு இருப்பாங்க. காற்று வெளிவிட போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயாவது இந்த ஆடி மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களே, ஒரு ஓப்பனாக இருக்கிற ஒரு ஹாலில் ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன ஒரு ஹோல் அந்த மாதிரி எதுவும் வச்சிங்களே சவுண்டு கேட்கும் நல்லாவே. ஓகேங்களா? ஒரு பெரிய சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கம், அது வெற்றிடமாக இருக்கணும். ஓகேங்களா? இன்டர்மீடியட்டில் ஒரு வீடு இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு பில்டிங்கில் ஒரு சின்ன ஒரு இதாக மாதிரி இருந்தது அப்படின்னா சவுண்டு கேட்கும் நல்லாவே. ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் எங்கே இருந்து அந்த சவுண்டு வருது அப்படின்னா காற்றுல இருந்தது, காற்று வீசுறதுனால அதில் உள்ள போய் படும்போது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அது மாதிரி வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இதெல்லாம் இது நம்ம உடம்புல இருந்து என்ன வருது, ஆ முதல் அவ் வரை வந்து 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு இருப்பாங்க. வாயவே துறக்கவில்லைன்னா எப்படி எழுத்து பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? ஒளி வடிவமும் தெரியாது, வரி வடிவமும் தெரியாது. எஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரெழுத்துக்கள்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்க. உயிரெழுத்துக்கள் எவ்வளோ சார் அப்படின்னா 12. ஆ முதல் ஔ வரை. தொல்காப்பியர் எழுதி 1700 வருஷத்துக்கு அப்புறம் தான் பவணந்தி முனிவரே இலக்கண நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ இயர் டிஃப்ரென்ஸில் பார்த்துங்க அப்படின்னா யாருக்குமே அந்த அளவுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காது இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கொஞ்ச நேரம்லாம் எழுதியிருக்காரு பவணந்தி முனிவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இவ்வளோ தமிழ் நூட்கள் எழுதுனது. இதை ரெண்டையுமே இப்போ வச்சு நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் தான். நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க யாரும் எழுதிய. நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உயிரெழுத்துக்களில் எது வந்து குறுகி ஒலிக்கும் எது நீண்டு ஒலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதான் குறில் எழுத்து நெடில் எழுத்து. குறில் எழுத்து நெடில் எழுத்து. குறி ஷார்ட்டாக எது சார் உங்களுக்கு இதாகும் அப்படின்னா இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக ஒலிக்கும். கொஞ்சம் லாங்காக ஒலிக்கிறது நீண்டு ஒலிப்பது எது சார் அப்படின்னா கிட்டத்தட்ட 1வதுலேருந்து படிக்கிற மாதிரி தான் ஞாபகம். இலக்கணம் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இலக்கணம் அடிப்படையிலிருந்து தெரிஞ்சால் மட்டும்தான் போக போக பிரீஃபாக உங்களுக்கு புரியும். இவ்வளோதான் அப்படிங்கிறதுலாம் அங்கெல்லாம் எக்ஸாம் ஹால்லாம் ஏக்குலாம் மீனிங்குமே மாறி போயிடும். ஸோ எக்ஸாம் ஹாலில் பியூராக உங்களுக்கு ஒரு மொழி பற்றி தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொஷினாக இருக்கும். சிலபஸே அப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் அப்படி இருந்தால் தான் ஸோ கண்டுபிடிக்க முடியும் யாருக்கு ஒரிஜினலாக தமிழ் தெரியுது அப்படின்னு சொல்லி. சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு வரவன் பையனுக்கும் தமிழ் புரிந்தவர்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் எக்ஸாம் ஹாலில். ஜிகே நல்லா பண்ணுறவங்க ஓரளவுக்கு ஜிகே மேக்ஸிமம் ரீசனிங் 10 கொஷின் கொண்டு வந்துட்டாங்க. இதனால் இதுக்கப்புறம் 99.5% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனப்பாடமும் மேக்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டு வரீங்களாலாம் எக்ஸாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி குறில் எழுத்துக்களை வந்து நெடில் எழுத்துக்கள் 7 அப்படின்னு சொல்லி உயிரெழுத்தை டிஃபைன் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு உயிர்மை எழுத்துக்கள். இது ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. இங்கே உயிர்மை எழுத்து எப்படி சார் தோன்றுது அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் எப்படி சார் எழுதணும் அப்படின்னா இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா கா அப்படின்னு அர்த்தம். உயிரும் மெய்யும் அப்படி எழுதிங்க. உயிரும் மெய்யும் உயிர்மைக்குரிய உயிரெழுத்து மெய் எழுத்தும் இணைந்து உயிர்மை எழுத்தாக மாறுது. உயிர் ப்ளஸ் மெய் ஈக்குவல் டு உயிர்மை. இதனுடைய எழுத்துக்கள் டோட்டலாக எவ்வளோ சார் அப்படின்னா 216. உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் இணைந்து உயிர்மை எழுத்துக்களாக தோன்றுகிறது. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி எழுதி வைங்க. அப்போ தான் புரியும் உங்களுக்கு. அடுத்து நான் ஒரு கான்செப்ட் சொல்லுவேன். ஏன்னா இது தெரிஞ்சாதான் ஒலிக்கும் மாத்திரை அளவில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா
ஆயுத எழுத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆயுத எழுத்து அப்படிங்கிறது வேற, ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது வேற. நிறைய பேருக்கு அதுவே டிஃப்ரெண்ட் தெரிய மாட்டேங்குது கிளியரா. ஆயுத எழுத்து அப்படிங்கிறது இதுதான். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனி நிலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேமில் சொல்லுவாங்க. இது வந்து ஆயுதம். எழுத்து அப்படின்னா அதான் ஃபார் எக்ஸாம்பிள் நோட் பண்ணீங்க. ஆயுத எழுத்து. ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது வேற. அது 4 வகை குறுக்கங்களை நான் டீச் பண்ணுற பாருங்க. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் சொல்லி அங்கே டீச் பண்ணுவேன். 4 வகை குறுக்கங்களில் நீங்கள் ஆயுத குறுக்கங்களும் ஆயுத எழுத்துக்கும் ஒரே மீனிங் நினச்சிடுறீங்க. ஆயுத குறுக்கம் வேறு, ஆயுத எழுத்து வேறு. தமிழ் மொழியில் அதுதான். ஒரு சொல்லும் பொருளும் ஒரு ஒரு சொல்லுல எழுத்து மாறிடுச்சு அப்படின்னா எல்லாமே மாறிடும். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஓகே, இப்போ இந்த மாதிரி எழுத்துக்கள் சொல்லிட்டீங்க சார். உயிர் எழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, உயிர்மெய் எழுத்து எப்படி தோன்றுறது, ஆயுத எழுத்து அப்படின்னு. இதுதான் வந்து தமிழ் எழுத்துக்குடைய பேசிக்ஸ். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எப்படி சார் ஒலிக்குது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி மாத்திரை மாத்திரை அளவு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டைமை டிஃபைன் பண்ணுறது. மாத்திரைனா என்ன சார் அப்படின்னா கால அளவை வந்து இங்கே டிஃபைன் பண்ணுறது. ஏன்னா ஒரு மாத்திரை அப்படி ஒரு கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறதுமே 45 மினிட்ஸில் நான் இவ்வளோ இன்றைக்கி இவ்வளோ டீச் பண்ண போகிறேன், இல்லை 1.5 ஹவரில் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ சப்ஜெக்ட் நான் டீச் பண்ண போகிறேன். மாத்திரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால அளவை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுறது. மாத்திரை அப்படிங்கிறது கால அளவை குறிக்கும். இல்லை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. இப்போ இப்போ இந்த சொன்ன எழுத்துக்களுக்கெல்லாம் எவ்வளோ மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குறியில் எழுத்து. குறியில் எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை சார் அப்படின்னா ஒரு மாத்திரை. ரெண்டாவது நெடில் எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை சார் அப்படின்னா ஷார்ட்டாக எழுதிக்கிங்க, 2 மாத்திரை. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா குறில் எழுத்து, நெடில் எழுத்து, அடுத்து மெய் எழுத்து. மெய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. நெக்ஸ்ட்டு உயிர்மை எழுத்துக்கு அதாவது உயிர் எழுத்தில் குறில் நெடில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து பார்த்துட்டோம், மெய் எழுத்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதான் உயிர் எழுத்தில் குறில் நெடில், மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. இன்னும் மீதி என்ன சார் இருக்குது ரிமைனிங்? உயிர்மெய் எழுத்து இருக்குது. உயிர்மெய் எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை சார் அப்படின்னா எல்லா உயிர்மெய் எழுத்து 216க்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னா அதில் 2ஆக டிஃபைன் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் குறில் ஒன்று வரும், உயிர்மெய் நெடில் ஒன்று வரும். உயிர்மெய் குறில் உயிர்மெய் குறிலுக்கு எவ்வளோ சார் அப்படின்னா ஒரு மாத்திரை. எக்ஸாம்பிள் உயிர்மெய் குறில்னா எது சார் அப்படின்னா
உயிரெழுத்து ப்ளஸ் மெய்யெழுத்து ஈக்குவல் டு கா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் குறில். உயிர்மெய் நெடில்னா என்ன சார் அப்படின்னா, ஷார்ட்டாக குறில் எடுத்து நெடில் எடுத்துக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த எழுதி வச்சு தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் தான் உயிர்மெய் நெடில்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா, ஆ ப்ளஸ் இக்கு அப்படின்னா கா அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாத்திரை, உயிர்மெய் குறிலுக்கும் உயிர்மெய் நெடிலுக்கும். ஏன்னா அங்கே குறில் நெடிலாம் அதுவும் நினச்சிடாதீங்க, அதுதான். பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே தெரிஞ்சுக்கணும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில்னா இப்படின்னு சொல்லி. நம்ம பையன் மேலேயே அங்கேயே எழுதிக்குவான் குறில் உயிர்மெய் உயிர் குறில் ஒருமை திறன்ட்டு. இந்த உயிர்மெய் குறில்னா என்ன எழுத்துன்னு தெரியாது, அதை எழுதி வச்சுங்க ப்ராக்கெட்டில். இந்த மாதிரி எல்லா வரிசையுமே வரும். ஆ ஆ இ யூ உ கான்யா சான்யாக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி 2 நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஸோ மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மாத்திரை எழுது எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் அப்புறம் என்ன சார் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, மெய் என்பது உடம்பு என பொருள்படும் அப்படிம்பாங்க. ஸோ அதனால தான் மெய் உணர்தல் அப்படின்னு தமிழில் திருவள்ளுவர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. மெய் உணர்தல்னு சொல்லிட்டு உண்மையை ஆராய வேண்டும், இல்லை அப்படின்னா உண்மையை கண்டறிய வேண்டும், இல்லை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்குது மெய் உணர்தல் அப்படிங்கன்னா. உண்மையை எப்படி கண்டறியுதல், ஆராயுதல், தெரிந்து கொள்ளுதல், இதுக்கு எல்லாமே கல்வி கற்றால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது. ஒரே நாள் என்ன பண்ண முடியாது, இதுதான் உண்மை இதுதான் பொய் இதுதான் கரெக்டானவே அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. மெய்யெழுத்து அப்படிங்கிறத உடம்பு என தமிழில் பொருள் சொல்கிறாங்க. வல்லின மெய்யெழுத்து, மெல்லின மெய்யெழுத்து, இடையின மெய்யெழுத்து. மெய்யெழுத்து மொத்தம் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா 18ன்னு உங்களுக்கு தெரியும். வல்லின மெய்யெழுத்து, வல்லினமை, மெல்லினம், வல்லினம், மெல்லினம், இடையினம், வல்லின மெய்னா என்ன சார் அப்படின்னா கசட தபர. இப்படி ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க, இப்படி படிங்க, அது ஈஸியாக இருக்கும். கசட தபர, இதுக்கு மேலே ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினம் அப்படின்னா ஞனன நமன. தமிழ் இலக்கணம் தமிழ் மொழிலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், டிஎன்பிசி குரூப் 4க்கும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான். வேறெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நல்லா தெளிவாக படிச்சிடணும். எரள வளல. அடுத்தது இதுக்கு மேலே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. எரள வளல. ஸோ இந்த லா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மயங்கொலிகளில் நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம், இங்கே தெரிஞ்சுக்கிங்க. ஸோ தமிழுக்கே உரியது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புக்கு உரியது வந்து லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி இருக்குது, மெய்மயக்கத்துலேயும் வருது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயங்கொலி பிழைகளில் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மீன்ஸ் அந்த இருபொருள் தருகள்லாம் இதை கேட்குறாங்க. இந்த லகரத்தோடைய வேறுபாடு, நகரத்தம், அதான் 8 மையங்கொலி எழுத்துக்கள் இருக்குது. லகரம், லகரம், ரகரம், நகரமா, அது பார்ப்போம் நம்ம அப்கமிங் கிளாஸஸில். 8 மயங்கொலி எழுத்துக்களும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் வேறுபாடு அறியன்னு கொஷின் கேட்குறாங்க. சிலபஸ்லேயும் இருக்குது, அதில் கொடுக்குறேன் நான். நியூ புக்கில் 11th 12th இருக்குது, ஓல்டு புக்கில் இருக்குது. பொருள் தெரியல அப்படின்னா எல்லாமே மாறிடும்.
அதான் தமிழுக்கே உரியது லகரம் அப்படிங்கிறாங்க. இந்த லகரம்னா எப்படி வருதுன்னு சொல்லி தான் பார்ப்போம். எஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் இன்றைக்கி பார்த்தது நம்ம. இப்போ உங்கள் நேம் எழுதி உங்கள் பேருக்கு எவ்வளோ மாத்திரை அளவுன்னு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு போட்டு பாரு. உங்கள் நேம் எழுதுங்க தமிழில். உங்கள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எது உயிர் எழுத்து, எது மெய் எழுத்து, எது உயிர்மெய் எழுத்து. யாருக்கும் ஆயுத எழுத்துலாம் வராது. ஸோ உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, இதை வச்சு உங்களுடைய பேரில் எவ்வளோ மாத்திரை அளவு இருக்குதுன்னு நீங்களே என்ன பண்ணுங்கள், கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கங்க. தெரியல கரெக்டாக இருக்கா இல்லைன்னா கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு கூட சொல்கிறேன். எக்ஸாம்லேயே ஸ்கூல்லேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க புக்குலேயே. எஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் இங்கே. உயிரெழுத்து தொடங்கும் சொல் 2 மாத்திரை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு மதிப்பீடுன்னு சொல்லி சும்மா டைம் ரீட் பண்ணி தெரிஞ்சு வச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுத எழுத்து, அது வந்து சொல் எழுத்து கிடையாது. எழுத்துன்னா தனியாக இருக்கிறது ஒவ்வொன்றும். சொல் அப்படிங்கிறது 2 எழுத்து சேர்ந்தது இல்லை அதற்கு மேற்பட்டது தான் சொல். ஓரெழுத்து சொல் அப்படிங்கிறது அது நெடில் எழுத்துக்கள் வருது. ஓகேங்களா, ஓர் எழுத்து சொல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல் எவ்வளோ மாத்திரைன்னு சொல்லி. ஆயுத எழுத்து இடம்பெறும், ஆயுத எழுத்து கிடையாது, ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல். அதனால கொஷின் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆயுத எழுத்து அப்படின்னா அரை மாத்திரை, ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் இருக்குது. அப்படின்னா இதில் எப்படி சொல் எப்படி வரும்? வெறும் ஃபுல் ஸ்டாப்னா ஆயுத எழுத்து எப்படி சொல் கிரியேட் பண்ணுவீங்க? தனக்கு முன் என்ன பண்ணும்? ஆயுத எழுத்துல தனக்கு முன் குறியிலா நெடிலா உயிர்மெய்யா, உயிர்மெய் குறியிலா உயிர்மெய் நெடிலா? தனக்கு முன் குறியில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தையும். வல்லின உயிர்மெய் எழுத்து அப்படின்னா கசட தபரா அதில் வருது. இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். தனக்கு முன் வந்து பார்த்தீங்கன்னா குறியில் எழுத்து, தனக்கு பின் அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின உயிர்மெய் எழுத்து. ஸோ வல்லின அதான் கசட தபர அந்த ரோவில் வரக்கூடிய எழுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா வல்லின உயிர்மெய் எழுத்துக்களை வரக்கூடிய அதில் வந்து பார்த்தீங்கன்னா தூ. ஸோ இதுதான் வந்து ஆயுத எழுத்து அப்படிம்பாங்க. ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல் அஃது அப்படின்னா. இதனுடைய மாத்திரை அளவு எவ்வளோ சார் அப்படின்னா அழகாக நீங்களே டிஃபைன் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு வந்து எவ்வளோ மாத்திரை அப்படின்னா குறியில் எழுத்து, உயிர் எழுத்தில் வரக்கூடிய குறியில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, தூ உயிர்மெய் குறில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. ஸோ டோட்டலாக எவ்வளோ மாத்திரை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2.5. ஸோ ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல், ஓகேங்களா, ஆயுத எழுத்து கிடையாது, ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மாத்திரை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க புக்கில். இதே மாதிரி உயிரெழுத்து தொடங்கும் சொல் வந்து 2 மாத்திரையும், ஓரெழுத்து சொல்லுக்கு 2 மாத்திரையும் சொல்லியிருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சிங்க. உயிரெழுத்து தொடங்கும் சொல் அப்படின்னா சும்மா ஒரு சின்னதாக ஒரு நீங்களே சொல்லுக்கு அது இது எது இந்த மாதிரி எவ்வளோ சொல்லு நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். அப்படியே மனப்பாடம் பண்ணிடாதீங்க, தெரிஞ்சு வச்சிங்க. உயிரெழுத்து தொடங்கும் சொல் சார், மெய்யெழுத்து தொடங்கும் சொல் இருக்காதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெய்யெழுத்தில் எப்படி உங்களுக்கு சொல்லு கிரியேட் ஆகும்? அதான் சொல்லின் முதலில் இடையில் இறுதியில் வருதுன்னு சொல்லி அடுத்து அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். சொல்லோட முதல் எந்த எழுத்து வரும், இடையில் எந்த எழுத்து வரும், இறுதியில் எந்த எழுத்து வரும், இது வராது. ஸோ அப்படிங்கிற ஒரு டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. மொழிக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லின் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துலாம் வராது. ஓகேங்களா. ஸோ உயிரெழுத்து தொடங்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை. நீங்களே ஏதோ ஒன்று எழுதுங்க, எழுதிக்கு அதுக்கு எவ்வளோ மாத்திரைன்னு போட்டு பாருங்கள் பார்ப்போம்.
2க்கு மேலே வராது. அந்த மாதிரி சொல் வந்து கிரியேட் பண்ணவும் முடியாது நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அது, இது, எது, ஏது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தும் தொடங்கும். சும்மா ஷார்ட்டாக ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க. இன்னும் வேறு ஏதாவது போட்டு பாருங்கள். அதுக்கு எவ்வளோ மாத்திரை அளவு வருதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளினா ஓரெழுத்து சொல்லுக்கு 2 மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. ஓரெழுத்து சொல் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாத்திரை. அடுத்து வல்லின உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல், மெல்லின இடையின உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்ல 4 மாத்திரைன்னு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வெயிட் பண்ணுங்க. இந்த இதெல்லாமே உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், பொருத்தமான சொல்லை கொண்டு நிற்புக. இந்த மொழித்திறன் பயிற்சி எல்லாமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர்லாம் தெரியாமலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இந்த மாதிரி பொருத்தமான சொல்லை கண்டறிக எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஒரு மினிட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சொற்களை இணைத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அது கொஷினில் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிங்க. 2 சொற்களை இணைத்து புதிய சொற்கள். எப்படி சார் 2 சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா சாதாரணமாக விட்டுட்டு வந்துடுவோம். நான் எக்ஸாம் ஹாலில் இதுதான் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுலாம் தெரியாது நிறைய பேர்த்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வின் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பக்கம் ஏதோ ஒன்று ஆப்ஷனில் கொடுப்பாங்க. நோட் பண்ணிங்க. வின் மீன். அதுக்கு தான் அந்த மொழித்திறன் பயிற்சிலாம் எடுத்து நோட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறது. புக்குலேயே எழுதுங்க. நான் எழுதுனா தான் எக்ஸாம் ஹாலில் ஒரு ப்ராக்டிஸ் வரும் உங்களுக்கு. அப்படியே சும்மா அப்படியே 2 திருப்பிட்டு இதெல்லாம் ஒன்றா அப்படின்ட்டு நீங்கள் கேஷுவலாக எதெல்லாம் விடுறீங்களோ அதில் தான் கொஷினாக இருக்கும். விண்மீன் இதெல்லாம் நீங்கள் விண்மீன் அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். இதில் 3 ஆப்ஷன் ஈஸியாக இருக்கும். ஒரு ஆப்ஷன் உங்களால் டிஃபைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மணி மாலை, எழுதுகோல், இரண்டு சொற்களே எழுது தடையை கொடுத்துருப்பாங்க. இது அந்த பக்கம் ஆப்ஷனில் பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. மீன் கண், தமிழ் மாலை, தமிழ் மாலை, தமிழ் மொழி, நூல் மாலை, ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க நூல் மாலை அப்படிங்கிற சொற்கள்லாம். நீதிமொழி, மணிமொழி, கண்மணி, ஸோ அது தெரிஞ்சது தான். மணிமொழி,
தமிழ் மொழி, தமிழ் மணி, இதெல்லாம் 2 சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடு அப்படின்னு சொல்லி தேர்வில் எக்ஸாமில் கேட்குறாங்க. கலைச்சொல் இப்போ அது ஆல்ரெடி நான் மிஸ்டேக் சொல்லியிருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸோட மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம், நிறுத்தற் குறியீடு, ஒருமைப்பன்மை, ஒரு ஓர் கான்செப்ட்டு கேட்கலாம். அந்த மாதிரி இலக்கணத்தில் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் நம்ம. அதெல்லாம் வந்து கிளாஸ்லேயே வரும்போது நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். இதில் 6th இதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணிடுறீங்க. 6th புக்கில் இருக்கிறதெல்லாம் அதில் தான் அந்த ஒரு கான்செப்ட் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. சொல்லும் பொருளும் எல்லா யூனிட்லையுமே படிச்சிருங்க. சொல்லும் பொருளும், ஏன்னா எதிர்ச்சொல் அப்படின்னா சிலப்பதிகாரத்துலேருந்து கேட்கலாம், கம்பராமாயணத்துலேருந்து கேட்கலாம், பெரிய புராணத்துலேருந்து கேட்கலாம், திருவிளையாட புராணத்துலேருந்து கேட்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா சைவ திருமுறைகள், வைணவ திருமுறைகள், சைவ வைணவ நூட்கள் இருந்து கேட்கலாம். எதிர்ச்சொல் அப்படின்னா எங்கேருந்து வேணால் வருவது தான் சொல்லும் பொருளும் தமிழில். எல்லாமே படிச்சிருங்க. நம்ம டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிடலாம். ஆனால் மேக்ஸு ஜிகேலாம் ஒரு நானே கிளாஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. அடுத்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தொல்காப்பியரும் அவர் எழுத்து அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. பவனந்தி முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா பாடலாகவே எழுதியிருக்கிறாரு. இப்போ நம்ம எழுதி போட்டதை சென்டென்ஸாக எழுதியிருக்கிறோம், அவர் பவனந்தி முனிவர் பாடலாக எழுதியிருக்காரு. நம்ம அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக கூட டீச் பண்ணல. எழுதி போடுறதே பையன் ஓடுறான், பாடலாக எழுதி போட்டாலும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸோ இதுதான் ரீசன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 இயர்ஸுக்கு இருந்த டிஃப்ரென்ஸ்லாம் இந்த ஒரு 6-8 இயர்ஸ் இருந்த எக்ஸாமோடைய டிஃப்ரென்ஸ்லாம் இந்த எக்ஸாமில் எல்லாமே சேஞ்ச் ஆகி தான் இருக்கும் 2025 இப்போ தொல்காப்பியர் எழுதி 1700 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளே சொல்லியிருக்கிறோம் இப்போ. ஓகேங்களா? அது அந்த இன்டர்மீடியட்டில் யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ அவருக்கு ஓரளவுக்கு டிஃபைன் நிறையா மாற்றி எழுதியிருக்காரு, கொஞ்சம் ஈஸியாக புரியுற மாதிரி. இலக்கியம்லாம் எல்லாமே நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இலக்கியத்துக்கெலாம் நிறையா நூலாசிரியர்கள் இருக்கிறாங்க. பட் இலக்கணத்துக்கெல்லாம் யாருமே கிடையவே கிடையாது. ஏன்னா புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். இலக்கணம் புரிஞ்சுக்கிறது தவறு. தொல்காப்பியர் ஆசிரியர் சொல்லி கொடுத்தா தான் புரிஞ்சிக்க முடியும். அடுத்து நோட் பண்ணீங்க முதல் எழுத்து. நானும் அதான் சொல்கிறேன், இலக்கியத்துக்கு ஆசிரியரே தேவையில்லை. இலக்கிய நயம் பாராட்டுக. இலக்கியம் வந்து யார் வேணால் படித்து பொருள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சொற்றொடர் உருவாக்கிடலாம். பட் இலக்கணத்துக்கு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முதல் எழுத்து இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, நம்ம தமிழ் புக்கில் இருக்கிறது இன்றைக்கி ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் எல்லாருமே நம்ம இயலுக்கு மட்டும்தான் இலக்கணமே படிக்கிறோம். இசைக்கு இலக்கண நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, நடனத்துக்கு இலக்கண நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. பட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் இருந்தது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் 95% வந்து தமிழே எனக்கு வேண்டாங்கன்ட்டு வேறு நாடே ஓடிடுவாங்க. எனக்கு தமிழ்நாடே வேண்டாம், நான் வெளிநாடு கூட போயிடுறேன்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி நூட்கள்லாம் இருந்தது, எழுதுனாங்க, படிச்சிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் நூட்கள் காணோம். இசைக்கும் நடனத்துக்கலாம் இயலுக்கு மட்டும் தொல்காப்பியர் 2000 வருஷத்தில். அதான் தொல்காப்பியர் வடவேங்கடம் குமரி முதல் எழுதியிருக்கிறார் பாருங்க பாடலில். எஸ், முதல் எழுத்துனா என்ன சார் அப்படின்னா நோட் பண்ணிங்க. அடுத்த டாபிக் முதல் எழுத்து. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்தது தான் வந்து 12 + 18 = 13 இஸ் நத்திங் பட் முதல் எழுத்து. இந்த 30 தான் முதல் எழுத்து அப்படிம்பாங்க.
இந்த 30 தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. அந்த பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கிறது இதுதான். ஏன்னா முதல் எழுத்து வச்சு தான் நம்ம உயிர்மை எழுத்தை நம்ம உயிர்மெய் எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. ஸோ அதனால் இதில் இந்த 12 + 18 13 நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 டிஃபைன் பண்ணுறாங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதை 10 நோட் பண்ணி வச்சுங்க. ஆயுதம் உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். முற்றியலுகரம் அப்படின்னு நினச்சிடாதீங்க, சார்பு முற்றியலுகரம் வராது. ஓகேங்களா? சும்மா நான்களுக்கு பொருந்தாத சொல்லை கண்டறின்னு சொல்லிட்டு குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், முற்றியலுகரம் கொடுப்பாங்க. சார்பு எழுத்துக்களில் முற்றியலுகரம் வராது. அது குற்றியலுகரத்தோட ஒரு இதாக டிஃபைன் பண்ணிப்பாங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஔகார குறுக்கம். எழுதி வச்சிங்க. இந்த மாதிரி சார்பு எழுத்துக்களை முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் சார்பு எழுத்துன்னு சொல்லி 10 டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. எஸ், இதை எப்படி சார் ஒவ்வொன்றா இதை பற்றி தான் இந்த 10 பற்றி கண்டிப்பாக 6th 7th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. 10 பற்றியுமே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே சிலபஸில் கவர் ஆகுது. குற்றியலுகர சொற்களுக்கு பொருந்தாது எதுக்குன்னு கேட்குறாங்க. இல்லை 4 சொற்கள் பொருந்தாது எது அப்படின்னா அது குற்றியலுகர சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதை வல்லினமே அது பின்னாடி படிப்பேன். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லிட்டு. ஔகார குறுக்கம் அது ஒலிக்கும் மாத்திரை அளவு எவ்வளோ, முதல்ல ஒலிச்சதுன்னா எவ்வளோ, இடையில ஒலிக்குமா, இறுதியில் ஒலிக்குமா ஒலிக்காது ஐகார குறுக்கம். அதே மாதிரி தான் ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்லாம் அப்படி தான் பார்ப்போம். நம்ம எங்கே ஒலிக்குது எங்கே ஒலிக்காது, மாத்திரை அளவு எவ்வளோ, இவ்வளோதான் டிஃப்ரெண்ட், இவ்வளோதான் கான்செப்ட். இந்த எழுத்துக்கள்லாம் எங்கே சார் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய மாத்திரை அளவு. ஏன்னா மாத்திரை என்ன காலத்தை டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா? 5 அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கேட்கும், வளையல் அப்படின்னா ஒரு மாதிரி கேட்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐகார குறுக்கத்தில் நான் நடத்தும்போது நான் எழுதி போடுவேன். அப்போ உங்களுக்கு புரியும். 5 அப்படிங்கிறதுக்கும் வளையல் அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சொல்லி ஒலிக்கும் கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடும். எஸ், ஃபர்ஸ்ட் நோட் பண்ணீங்க உயிர்மை.
உயிர்மெய்னா என்ன சார் எழுதி போட்டேன், சொல்லுங்க பார்ப்போம். இக்கு ப்ளஸ் ஆ. இது தெரிஞ்சதுனாவே உங்களுக்கு உயிர்மெய் எழுத்து தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இக்கு ப்ளஸ் ஆனாக்கா, இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதான் மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்து தோன்றுகின்றன அப்படின்னு எழுதி போட்டிருப்பேன். அது முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இதனை சார்பு எழுத்து அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டாக டிஃபைன் மேலே சொன்னது தான். இதனுடைய ஒலி வடிவம் எப்படி இருக்குது, வரி வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்களே ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணுங்கள். சொல்லியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா எதோட சேர்ந்ததாக இருக்குது? ஒலி வடிவம் கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா கவனிங்க. கா அப்படின்னா அதான் இப்போ நம்ம இது ரெண்டுமே நம்ம கான்னு தான் சொல்கிறோம். ஓகேங்களா? இதையும் நம்ம கான்னு சொல்லுவோம், இதையும் கான்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கா கா அப்படிங்கிறது மீனிங்கு இல்லை, ஒரு ஒலிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரெண்டுமே சேர்ந்து தான் ஒலிக்குது. உயிரும் மெய்யும். ஒலி வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் மெய்யும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் பேசுகிறத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? உயிர் மெய்யும் சேர்ந்ததாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி வடிவம் இருக்கும். இன்கேஸ் வரி வடிவம் எதை டிஃபைன் பண்ணியிருக்குது உங்களுக்கு? இதில் வரி வடிவம் எதை டிஃபைன் பண்ணியிருக்குது பார்த்தாவே உங்களுக்கே தெரியுதுங்களா? வரி வடிவம் அப்படிங்கிறது எழுதுறது. வரி வடிவம் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணியிருக்குது? மெய்யெழுத்தை டிஃபைன் பண்ணியிருக்குது. வரி வடிவம் அப்படிங்கிறது மெய்யெழுத்தை சார்ந்ததாக இருக்குது. ஓகேங்களா? இதே ஒலிக்கும் கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தை சார்ந்தது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒலிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கா அப்படின்னா அது கடைசி சவுண்டில் ஆ அப்படிங்கிற அந்த சவுண்டு நல்லா இதாக வர்றதுனால ஸோ ஒலிக்கும் கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தை சார்ந்து இருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா? வரி வடிவம் அப்படின்னா நம்ம எழுதுறதே தெரியுதுங்களா? இக்கு ப்ளஸ்ஸா அதில் எது மெயினாக வரி வடிவத்தில் இருக்குதுக்கா அப்படின்னா மெய்யெழுத்தை டிஃபைன் பண்ணியிருக்குது. ஒலி வடிவத்தில் உயிர் மெய் இருக்குது. ஆனால் ஒலிக்கும் கால அளவு எதை டிஃபைன் பண்ணியிருக்குது சார் அப்படின்னா ஒலி வடிவம் அப்படிங்கிறது வேறு, ஒலிக்கும் கால அளவு அப்படிங்கிறது வேறு. ஓகேங்களா? மாத்திரை ஒலிக்கும் கால அளவுங்கிறது உயிர் எழுத்து கா அப்படின்னா ஆ அப்படிங்கிற ஒரு சவுண்டு வருது. ஆ அப்படிங்கிறது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. உயிர் எழுத்து தான் சார்ந்து இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிங்க. இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒலி வடிவத்தில் எப்படி இருக்குது, வரி வடிவத்தில் இருக்குது. அதனுடைய டைம், சவுண்டோட டைம், இன்டர்வல் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எழுத்தை டிஃபைன் பண்ணியிருக்குது அப்படின்னா உயிர் எழுத்தை டிஃபைன் பண்ணியிருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக மெதுவாக கற்றுக்கணும். ஒவ்வொரு பார்ட்டுமே அப்படி தான் படிக்கணும். சும்மா அப்படியே திருப்பணும், எடுத்தோம் திருப்பணும், 4 லைன் படித்தாச்சு 100 கொஷின் கேட்குறாங்களா அப்படின்னா அங்கெல்லாம் எக்ஸாம் ஹாலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை அளிகன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 2H பென்சில் வாங்கிக்கிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிடுங்க. 2H ஹெச்பி வாங்காதீங்க. ஹெச்பி கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2H பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் எழுதும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்ப எரேஸ் பண்ணிவிட்டு கூட திரும்பவும் அடுத்ததில் திரும்ப அடுத்த எக்ஸாம் டைமில் கூட ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அகடமிக் இயர்னால் தெரிஞ்சுக்கிங்க. அகடமிக் இயரே தெரியாமல் நிறையா பேர் இல்லை, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது.
2018 அகாடமி முதல் பதிப்பகம் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்டிங்லேயே முதல் பதிப்பகம், 2ஆம் பதிப்பகம், அதனோட இயர் கொடுத்துருக்குறாங்க. 2023, 24, 21, 22. அடுத்த அகாடமிக் நெக்ஸ்ட் செஷனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2025, 26 புக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்லோட் பண்ணிடுவாங்க மே மாதத்து. ஓகேங்களா? இதில் அப்படி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இன்னும் அப்டேட் பண்ணல. இங்கே கவர்மெண்ட் அப்டேட் பண்ணுவாங்க ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான். அதில் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஓகேங்க, வேரியேஷன் எல்லாம் இல்லாமலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த வேரியேஷன்லாம் யார் சார் தெரிஞ்சுக்க? மெட்டீரியல்னு தெரிஞ்சிக்காது, யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ இருக்கிற டைமுக்கு டெஸ்ட் பேட்சு, கிளாஸு இது ஒன்று கொடுத்துட்டு இது ஒன்று அமுச்சு விட்ருவாங்க. எல்லா இடத்துலையுமே வேறு என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பேர் வரீங்க, 10,000 பேர் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 10,000 பேர்த்து என்கிட்ட வந்தீங்கன்னா 10,000 பேர்த்து வச்சு என்ன பண்ணுறது? ஆஃப்லைன் கிளாஸில் மேக்ஸிமம் நன்றாக படித்து விடுங்கன்னு தான் சொல்ல முடியும். அவன் வந்ததுக்கு மெட்டீரியல் கொடுத்து அமுச்சு விடலாம். இப்படி பாடம் நடத்த முடியும்? ஏன்னா லிசனிங் கேப்பபிலிட்டிலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போலாம். அதனால தான் நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டேங்கிறாங்க. லிசனிங் கேப்பபிலிட்டி கிடையாது அவங்களுக்கு. சும்மா அப்படியே 4 செவுத்து அப்படி திருப்பி பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஏதோ சார் சொல்கிறாரு இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெட்டீரியல் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது அடுத்தது நோட் பண்ணிங்க. அந்த தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக, இல்லைன்னா 2 தொடரை வந்து பார்த்தீங்கன்னா முழு தொடராக மாற்றுக. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதை பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். கடலுக்கு இன்னொரு பேர் என்ன சார் அப்படின்னா பறவை. இந்தரா இந்தரை இந்தரா. இலக்கிய மன்ற விழாவின் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார் அப்படின்னு இருப்பாங்க. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இந்தலை காலிங், அழைத்தாள், கூப்பிடுறது. அதே மாதிரி வரிசையுள்ள மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்தெழுதுக. பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மாதிரி கிளியராக தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்தது மைக்ரேஷன், வலசை போதல், கலைச்சொல் அறிவும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூனிட் வந்து என்ன சார் அப்படின்னா, இதில் எல்லா மொழித்திறன் பயிற்சியுமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த மொழி முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள். ஏன்னா இதில் அதான் நம்ம மேலே கூட பார்த்தோம், ஆயுத எழுத்து, இடம். மெய் எழுத்துக்கள் வந்துட்டு முதல்ல வருமா? மெய் எழுத்துக்கள்லாம் இந்த முதல்ல சொல்லோட முதல்ல வரவே வராது. எதுக்கு சார் இதெல்லாம் வராதுன்னா, அப்போ தான் நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு வார்த்தை, ஒரு தொடரை உருவாக்குறீங்க, இல்லை யாருக்கா ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த இலக்கணத்தெலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதை எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அதான் நம்ம வேற்று மொழி சொற்களை பேசுவதில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சொல்லோட முதல்ல, இடையில, இறுதியில் எந்த எழுத்து வரும், எந்த எழுத்து வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும்.
அப்போ தான் அது பிழையற்ற தொடர் கண்டறிகிறனால அப்புறம் தெரிஞ்சிருக்கணும்ல, இந்த இடத்துல வரவே வராது சார் அப்படிங்கிறது. ஸோ பிழையற்ற தொடரை கண்டறியணும் எல்லாமே தான் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. தன்மை, முன்னிலை, படர்க்கை, ஒருமை, பன்மை, மொழி முதல் எது வருது எது வராது எல்லாமே தெரிஞ்சால் தான் ஒரு பிழையற்ற தொடரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டார்டிங் ஒரு சொல்லோட முதல்ல எந்த எழுத்து வரும் எந்த எழுத்து வராது. முதல்ல எந்த எழுத்து வரும், இடையில் என்ன எழுத்து வரும், இறுதியில் என்ன எழுத்து வரும். சொல்லோட முதல்ல என்ன வரும், இடையில் என்ன வரும், இறுதியில் என்ன வரும், அப்புறம் எது வராது. நோட் பண்ணிங்க. சொல்லு மொழி சொல்லு மொழி எல்லாம் ஒரே மீனிங் தான். ஒரு மொழி சொல் எல்லாம் ஒரே மீனிங் தான் அந்த இடத்துல. அந்த மொழிக்கு முதல்ல இடையில இறுதியில் எது வரும் எது வராது. இந்த அளபெடைனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அளபெடைனா நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. அளபெடைனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அளபெடை என்பது எழுத்தின் ஒலிக்கு மாத்திரை கூட்டுதல். எழுத்தின் ஒலிக்கு மாத்திரை கூட்டுதல். தமிழ் பாடம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்க இலக்கியத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்ச இலக்கணம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் இலக்கியம்லாம் கொஞ்சம் நல்லா அழகாக எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இலக்கியம் நிறையா எழுதியிருக்கிறாங்க. இலக்கிய வளம், சொல் வளம், பொருள் வளம் நிறைந்தது. பெரிய பெரிய புராண வளத்தை 12ஆம் நூற்றாண்டு நூற்றில் எழுதியிருக்கிறாங்க. 8ஆம் நூற்றாண்டு 7, 9, 10, 13, 13, 14 பெருசாக தெரியல. 16ஆம் நூற்றாண்டில் பாருங்கள் இவர் யார், குமரகுருபரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 5 வயதுக்கு வரைக்குமே அவருக்கு வந்துட்டு வாய் பேச்சே வராதான். அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ நூட்கள் குமரகுருபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எழுதியிருக்கிறாரு. சில குமரகுருபர் வந்து பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வயது வரைக்குமே அவருக்கு பேச்சு வராதுங்களாம். அதுக்கப்புறம் பேச்சு வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாரு குமரகுருபர். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 12ஆம் நூற்றாண்டு நூட்கள் எழுதியிருக்கிறாங்க. பெரிய புராணம், அதுக்கு முன்னாடி 11, 10 எல்லாமே நூட்கள் இருக்குது. சைவ திருமுறைகள், வைணவ நூட்கள், சிற்றிலக்கியங்கள், இடைக்காலத்தில் நிறைய சிற்றிலக்கியங்கள்லாம் தோன்றிருக்குது. தமிழ்நாட்டில் சிற்றிலக்கியம் ஒரு பெரிய தாக்கமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு நந்தி கலம்பகம், பரணி, கலிங்கத்து பரணி அது உங்களுக்கு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் முத்தொள்ளாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்களை பற்றி அப்போ பழசு, அது 900 பழசு கட்டுக்குது. சேர சோழ பாண்டிய மன்னர்களை குறிப்பிடாமல் எழுதியிருக்கிறாங்க. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அதுக்கப்புறம் சிற்றிலக்கியங்கள், அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு 18th செஞ்சுரிக்கு அப்புறம்லாம் புது கவிதை, மரபு கவிதை அந்த மாதிரி தோன்றிடுச்சு. அதெல்லாம் சிலபஸில் இப்போ இன்னும் பெரிய அளவுக்கு இல்லை, எடுத்துட்டாங்க. நம்ம சிலபஸில் புது கவிதை, மரபு கவிதை, சிற்றிலக்கியங்கள், இக்கால கவிதைகள் அதெல்லாம் இதெல்லாம் நீங்களாம் எல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க. இல்லை என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்காப்பியரையும் நன்னூலையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. தொல்காப்பியர் நன்னூலுங்கிறது அவர் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். தொல்காப்பியருக்கு தெரியும், பவானந்தி முனிவருக்கு தெரியும். வேறு யாருக்கு இலக்கணம் தெரியும் அப்படின்னா வேறு யாருக்குமே தெரியாது. இது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு அந்த மாதிரி இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணி பசங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க ஸ்கூல் காலேஜஸில்.
எஸ், அடுத்து நோட் பண்ணிக்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இறுதியில் முதல் இடை இறுதியில் எது வரும் எது வராது. அளபெடை அப்படின்னா அந்த எழுத்தோட ஒலிக்கு மாத்திரை அளவு வந்து கூட்டுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் பார்க்க போகிறோம் அளபெடை அப்படின்னா என்னன்னு சொல்லி. ஏன்னா அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சு மீதி இதில் இருக்கிறதெல்லாம் ஓரளவு நீங்களே கூட ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு டைம் சொல்லிடுறேன். ஆனால் இதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கொஷின்ஸ் கேட்டாலும் கேட்கலாம். மொழி முதல்ல ஒரு இடத்துக்கு நோட் பண்ணிங்க. மொழி முதல்ல எந்த எழுத்துக்கள்லாம் வரும் சொன்னால் உயிரெழுத்து 12மே வரும். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சீனம். ஔவையார் பாடல் பார்த்தீங்கன்னா ஔவையார் எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 12 உயிரெழுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் எழுதியிருக்கிறாங்க. உயிரெழுத்து 12 வந்து பார்த்தீங்கன்னா மொழியோட சொல்லோட முதல்ல வரும். அதுக்கு தான் ஔவையார் பாடல். வேற என்ன சார் இருக்குது? மெய் எழுத்துக்கெல்லாம் வரவே வராது. ஓகேங்களா? மெய் எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராது மொழிக்கு முதல்ல. மீது என்ன சார் இருக்குது? உயிரெழுத்து வரும், மெய் எழுத்து வராதுன்ட்டீங்க. ஆயுத எழுத்து வரவே வராது. மீது என்ன சார் இருக்குது அப்படின்னா உயிர்மெய் எழுத்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது உயிர்மெய் எழுத்து மட்டும்தான் இருக்குது. மொழி முதல்ல வருமா வராதா சார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உயிர்மெய் எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உயிர்மெய் எழுத்தோட அந்த ரோ பாருங்க, அந்த காலம் ரோவை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து எல்லா காலமும் எல்லா ரோவும் வராது. நோட் பண்ணிங்க. எதெல்லாம் வரும்னு மட்டும் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் எழுதிங்க வல்லின உயிர்மெய் எழுத்து, மெல்லின உயிர்மெய் எழுத்து, கசட தபர ஞனன நமன வல்லின உயிர்மெய் எழுத்து, மெல்லின உயிர்மெய் எழுத்து, இடையின உயிர்மெய் எழுத்து. ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிங்க. ஞனன நமன எரள வளல. இதுதான் இருக்கிறது 18 வந்து பார்த்தீங்கன்னா வல்லின உயிர்மெய் எழுத்து, மெல்லின உயிர்மெய் எழுத்து, இடையின உயிர்மெய் எழுத்து. வல்லின உயிர்மெய், மெல்லின இடையின உயிர்மெய். எல்லா எழுத்துமே வருமா சார் அப்படின்னா? இந்த பாருங்க, இதில் எல்லா வல்லின உயிர்மெய் எழுத்து சொல்லோட முதல்ல வருமா, மெல்லின உயிர்மெய் எழுத்து, இடையின உயிர்மெய் எழுத்து எல்லாமே சொல்லு வருமா சார் அப்படின்னா எல்லாம்லாம் வராது. எதெல்லாம் வராதுன்னு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி விட்ருங்க. எதெல்லாம் வராது சார் அப்படின்னா
இந்த டாலாம் எங்கேயுமே இதெல்லாம் இல்லை. இந்த நாலாம் எங்கேயுமே வரவே வராது. இந்த லாவெல்லாம் வரவே வராது. யா வரிசை வரும், வா வரிசை வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சுழினா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. மீதி இருக்கிற என்னென்னலாம் இருக்குது, ரிமைனிங் என்னென்னலாம் இருக்குதுன்னு நோட் பண்ணுங்கள். இந்த ராவும் வராது. ஞானியா அதுக்கப்புறம் யாவா. இந்த வல்லின உயிர்மை எழுத்துக்கள் இந்த ரோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வல்லின உயிர்மை எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரோல் இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். அந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துமே இந்த காசா தாப்பாரா வல்லின உயிர்மை எழுத்து இருக்கக்கூடிய எல்லா அந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்தும் சொல்லோட முதல்ல வரும். நோட் பண்ணிங்க. எல்லா உயிர்மையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லோட முதல்ல வரும். காசாத்தா பா. இந்த வல்லின உயிர்மை எழுத்து இருக்கக்கூடிய 4 எழுத்துக்களும் அதில் அந்த ரோல் இருக்கக்கூடிய எல்லாமே எல்லா உயிர்மை எழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லோட முதல்ல வரும். இதுவும் எழுதிங்கன்னா மாவுமே ஆட் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. இது எழுதிங்க ப்ளஸ் இந்த 6 எழுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 எழுத்து இருக்கக்கூடிய ரோல் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்தும் சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இங்கே எழுதி போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஞா வரிசை. ஞா வரிசையில் வந்து ஞா அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கனம் ஞனனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் இப்போ பயன்படுத்துகிறோம். ஞனனம் அப்படின்னு சொல்லி ஒரு. அடுத்து ஞா வரிசையில் 4 எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லோட முதல்ல வருது. அந்த ஞா வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க. ஞாயிறு, நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ யா வரிசையில் 6 எழுத்துக்கள். யா யா யூ யூ யோ யவ். யா வரிசையில் இருப்பீங்க. இந்த 6 எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வரும், சொல்லோட முதல்ல வரும். யாது, யாவர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம், சொல் வந்து உருவாக்கலாம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வா வரிசை. வால வந்து பார்த்தீங்கன்னா 7 எழுத்துக்களும். வா வரிசையில் என்னென்ன வரிசை வரும் அப்படின்னா வா வா, தமிழ் பாடல்கள்லாம் லைக் பண்ணுறாங்க, படம் பார்க்குறான், படிப்பு தமிழ் இலக்கணம்னா வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் எடுக்க மாட்டேங்கிறான் பையன். நாளைக்கு இசை இலக்கண நூல் இருந்தால் கூட அதையும் கூட பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொழி முதல்ல வர எழுத்துக்கள் எது வராது. இப்போ இந்த ரோலையே நம்ம எது வராதுன்னு எழுதி போட்டு அடிச்சதெல்லாம் மெய் எழுத்து வராதுங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. ஆல்ரெடி எது வராதுன்னு சொல்லி நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணல, அதெல்லாம் வந்து மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள். ஆயுத எழுத்து வராது. இப்போ இந்த வரிசையில் வராது. இப்போ நான் எழுதி போட்ட வரிசையில் இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வராது, மீதிலாம் எதுவுமே வராது. ஓகேங்களா? இப்போ எழுதி போட்டது இதுலேயே இருக்குது உங்களுக்கு. இதை வச்சு அதுக்கு முதலில் வராத எழுத்துக்களை நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ அப்கமிங் கிளாஸில் இறுதியில் எது வரும், எது வராது, இடையில் எது வரும், எது வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா போதுமானது. ஏன்னா அதை வச்சு தான் அப்கமிங் நமக்கு பிழையற்ற சொல் அதை எடுக்க முடியும். 11th நீங்கள் டெஸ்ட்டு வைப்போம். டெய்லியும் படிக்க ஆரம்பிச்சிருங்க 11th புக்கு, 2 யூனிட்டு. என்ன சார்னா தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இலக்கியத்தில் சிலபஸில் இருக்கிறது கொஷின்ஸ் கேட்பேன். இலக்கணமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல்லறிவும், மரபு பிழை, பிழையற்ற தொடர், அதுக்கப்புறம் இருபொருள் தருக, இந்த லகர் மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. மயங்கொலி பிழைகள் சொற்கள் கொடுத்துட்டு தவறான இணை எது, சரியான இணை எது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நானும் கிளாஸில் டீச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான் தமிழ் இலக்கணம். இந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கொஷின்ஸை கிளவராக சூஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இலக்கணம் மட்டும்தான். இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க, பிரச்சனை இல்லை. இலக்கியம்